இறந்தவர் சிறுவரா இளைஞரா என்ற ஒரு சந்தேகத்தை சமூகம் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் வந்து ஒரு இளைஞர் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். சிசிடிவி கேமரா போட்டுறாங்க. சுன்னாக பகுதியில் வந்து இவ்வாறான ஒரு கஜன் மற்றும் சுலக்ஷன் ஆகியோர் நள்ளிரவு வேளையில் சுடப்பட்டிருந்தார்கள். போலீசாரே இந்த விசாரணையை மேற்கொள்கிறார்கள். அப்ப என்னென்ன நீதியான போலீஸ் விசாரணை சமூக ஒரு ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. இந்த கருப்பா இருந்தார், வெள்ளையா இருந்த, தலைகளுக்கு முகம் அதுக்காக குற்றவாளி என்று நீங்க கூற முடியாது. வணக்கம் வினோயன். வணக்கம் மோகன்ராஜ். என்ன கதை? இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கையில் யாழ்ப்பாணம் மல்லைப்பட்டி பகுதியில் நேற்றைய தினமும் போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காய் சிறுவர் ஒரு உயிரிழந்திருக்கின்றார். உண்மையிலேயே இறந்தவர் சிறுவரா இளைஞரா என்ற ஒரு சந்தேகத்தை சமூக மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லோரும் யார்? சிறுவர்கள். ஆனால் உயிரிழந்தவர் 17 வயது. 17 வயது என்றால் அவர் சிறுவர். அப்ப பல ஊடகங்கள், பல சமூக வலைதளங்கள் வந்து இளைஞர் என்று பயன்படுத்திக் கொள்றீங்க. இது ஒரு தவறான விடயம். இதை மாற்றிக்கொள்ளுங்கள். 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவருமே சிறுவர்கள். அது இலங்கை அரசியல் ஜாப்பிலும் சரி, ஐக்கிய நாடுகள் சபையின் குறிப்பிட்ட விடயங்களும் சரி, 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவருமே சிறுவர்கள் என்றுதான் காணப்படுகிறது. இப்படியான சிறுவர்களுக்காக இலங்கையில இவர்களை தண்டனை செஞ்சிருந்தா இப்படியான நடைமுறைகள் விதிக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இருக்கு. இதுக்கான ஒரு சரியான சட்டக்கோவை இருக்கு. இதுக்காக வேண்டி சிறுவர் நன்னடத்தை பள்ளிகளும் இருக்கு. மோகன்ராஜ், உண்மையிலே ஏன் இவர் படுகொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக வந்து இரவு நேரத்தில் வேகமாக வாகனத்தை செலுத்தி வந்திருந்தார். அதன்போது போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதை மீறி சென்றதால் அவரை சுட்டு பிடித்தோம், சுட்டு கொன்றோம் என்ற ரீதியில ஒரு தகவல் ஒன்று பெற வருகிறது. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது. வாகனத்தை நிறுத்தாமல் சென்றால் சுடலாமா என்பது பற்றி கடந்த காலங்களில் விட இவ்வாறான பல விடயங்கள் காணப்பட்டிருந்தது. குறிப்பாக 2016ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் யார் கஜன் மற்றும் சுலக்ஷன் ஆகியோர் நள்ளிரவு வேளையில் சுடப்பட்டிருந்தார்கள். அதே தாண்டி அண்மையில வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் வந்து ஒரு இளைஞர் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். சுன்னாக பகுதியில் வந்து இவ்வாறான ஒரு தன்மை ஒன்று காணப்பட்டிருந்தது. இவ்வாறு பல்வேறுபட்ட இடங்களில் இந்த தமிழர் தாய பிரதேசங்களில் வந்து நடைபெற்று வருகிறது. போலீசாருடைய காவலிலோ இல்லை போலீசாருடைய இந்த இவ்வாறான செயற்பாடுகள். அப்ப இதற்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்தார்கள் என்ற ரீதியில ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். யார் என்பது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்றைய தினம் அந்த சம்பவ இடத்துக்கு சென்று தன்னுடைய ஒரு காணொலி ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அதுல வந்து அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்று பார்த்தால், இது நாங்கள் கயேந்திரகுமாரை அவர் சொல்றதால வந்து நான் கயேந்திரகுமாருடைய செம்பன் நீங்க சொல்லக்கூடாது. நாங்கள் அவர்கள் அந்த காணொலியை வெளியிட்டதால் அவருடைய கருத்துக்கள் இருந்து இதை நான் பகிர்ப்போம். என்ன அவர் அதில் சொல்லியிருக்காங்க, அனுரா அவர்களே, நாட்டின் ஜனாதிபதி அவர்களே யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு சுதந்திரமாக நடமாடும் போது ஒரு வாகனம் நிறுத்தாமல் சென்றதால் நாங்கள் சுட்டோம், அல்லது சுடுவதன் வந்து அந்த வாகனத்தை நிறுத்துவதற்காக சுட்டிருந்தால் ஏன் உயிரை பறிக்கும் அளவுக்கு சுட வேண்டும் என்ற மாதிரி தன்னுடைய கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாக இதுல குறிப்பிட வர விடயம், ஜனாதிபதி அவர்கள் இங்கே சுதந்திரமாக நடமாடக்கூடிய அளவுக்கு யாழ்ப்பாணம் ஒரு சுமூகமான நிலையோ, ஒரு போர் பதட்ட நிலையோ, அப்படியான பதட்ட நிலையோ இலங்கையிலையும் இல்லை, அதுலேயும் குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில இல்லை. இப்படியான சந்தர்ப்பத்தில் குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக போலீசார் இப்படியான துப்பாக்கி சூடுகளை நடத்துவது சரியாக அமையுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். உயிரை பறிக்கும் அளவுக்கு சுடணும் என்ற மாதிரி அதனுடைய கேள்வியிலே அவர் கேட்டிருக்கிறார். மேலும் அவர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டார். இதில் அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதானது இந்த போலீசார் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி கொடுக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இதையும் தாண்டி அந்த உயிரிழந்த சிறுவர் அவருடைய உறவினரான அவருடைய சித்தி அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த சிறுவன் வந்து ஒரு வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர். வறுமை நிமித்தமாக சிறு வயதிலே தொழிலுக்கு சென்றிருக்கிறார். அவருடைய தொழிலானது வாகனம் ஓட்டுவதுதான். அவருக்கு லைசன்ஸ் இல்லை, 17 வயசு தானே, அதெல்லாம் லைசன்ஸ் இல்லை. அதில் வந்து போலீசாருக்கு பணம் கொடுத்து தான் அந்த வாகனத்தை இவ்வளவு காலம் ஓட்டி வந்திருந்தார். அந்த சம்பவம் நடைபெற்ற ஆண்டு அவரிடம் கையில் பணம் இல்லை. அதனால தான் போலீசார் நிறுத்தும் போது கூட நிறுத்தாமல் சென்றார் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். நிச்சயமாக மேலும் குறிப்பிடுவோம், போலீசார் அவர்கள் பணத்திற்காகவே இந்த செயற்பாட்டை செய்திருக்கின்றன குறிப்பிட்டு நாங்கள் இதற்காக சரியான நீதியை எதிர்பார்த்து நிற்கிறோம். இதற்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். இதுக்காக மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஏற்படுத்தியிருந்தார் மோகன்ராஜ். இது தொடர்பாக பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கும் போது, ஒரு வாகனம் நிறுத்தாமல் சென்றால் சுடலாமா, அல்லது ஒரு குற்ற பின்னணியை கொண்டிருந்தால் போலீசார் தன்னிச்சையாக சுட இயலுமா, அல்லது வந்து இலங்கையில மரண தண்டனை கூட விதிக்கப்பட்டது, ஆனால் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறு ஒரு உயிரை பறிக்கும் அளவிற்கு ஒருவரை தடுத்து நிறுத்தலாம் என்ற ஒரு ரீதியில இன்னொரு பக்கத்திலேயும் கோணத்தில் பார்க்கப்படுகிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட கேள்விகள் வந்து இந்த சம்பவத்தின் பின் அடுக்கப்பட்டே வருகிறது. கடந்த காலத்திலே போன்று இந்த விடயமும் தீர விசாரிக்கப்படாமல் போகலாமா என்ற ஒரு சந்தேகத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்படுகிறது. இது எந்த இடத்துல வந்து கயேந்திரகுமார் அவர்கள் தெரிவிக்கிற விடயம் என்றால்,
போலீசாரே இந்த விசாரணையை மேற்கொள்கிறார்கள். அப்ப என்னென்ன நீதியான போலீஸ் விசாரணை நடைபெறல என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். குற்றம் செய்பவர்களே விசாரணையை மேற்கொள்ள என்பது இலங்கையில தான் விசித்திரமா நடக்கும். அது வந்து இதோட அவர் யுத்த பின்னணியும் குறிப்பிடுகிறார். யுத்த காலத்தில் நடந்த சம்பவங்களையும் குறிப்பிட்டு அவர்கள் குற்றம் செய்தவர்களே நாங்களே இதை விசாரிப்போம் என்ற ஒரு கோணத்தில் இப்படியான செயற்பாடு இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விசாரணைகளை வந்து நீதிபதி அவர்கள் மற்றும் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் பல்வேறு மனித உரிமைகள் ஆணைக்குழு போன்றவைகள்லாம் இணைந்து இந்த விசாரணைகள் நடத்தப்படுகிறது. உண்மையாக தீர விசாரித்து சரியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது. சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த சட்டமானது வளைந்து கொடுக்கக்கூடாது யாருக்கும் என்றுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது. நிச்சயமாக சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் இன்னொரு விடயத்தை இங்கு குறிப்பிடவும், நிச்சயமாக இது தாமதிக்கப்படாத நீதியாக இருக்க வேண்டும். தாமதிக்கப்பட்ட நீதி மறக்கப்பட்ட நீதிக்கு சமமாக அமையும் என்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்றோம். என்ன உண்மையிலேயே இந்த விடயத்தை நாங்கள் ஒரு பக்கம் வைத்து விட்டு இன்னொரு விடயத்தை எடுத்து பார்த்தால், ஒருவர் கருப்பாக இருந்தார், அதனால் அவர் குற்றவாளி. ஒருவருடைய முகத்தோற்றம் கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது, அவர் ஒரு குற்றவாளி என்று வந்து பார்க்க முடியுமா அந்த சமூக ஊடகத்தில்? ஒருவர் இரவில் 12 மணிக்கு நடு ரோட்டில் சம்பந்தமில்லாத நின்றார், அப்ப அவர் குற்றவாளி என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க முடியுமா? அந்த சட்ட பார்வையில சிந்திக்க முடியுமா என்பதுதான் நான் உங்களோட கேட்கிற கேள்வி. இதுக்கு நீங்க உங்களோட பதில் என்ன? இதெல்லாம் நிச்சயம் இதுக்கு என்ன பதில சொல்றது? இவர்களோட மனநிலை தான் இப்படியாக காணப்படுது. இப்படியான மனநிலையில் எப்ப மாற்றம் ஏற்படுகின்றது என்ற ஒரு விடயம். ஒரு சட்ட பார்வையில தான் ஒரு குற்றத்தை நாங்கள் அணுக வேண்டும். எங்களுடைய தனிப்பட்ட பார்வையில் சில பேருக்கு கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளியா இருப்பாங்க, சில பேருக்கு வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளியா இருப்பாங்க. அப்ப இது வந்து ஒரு தனிப்பட்ட பார்வை. இந்த தனிப்பட்ட பார்வையை தாண்டி ஒரு மனிதர் வந்து எவ்வாறு தோற்றமை வைத்திருக்கிறார், அவர் எவ்வாறு உடை போட்டிருக்கிறார் என்பதை வைத்து நாங்கள் தீர்மானிக்க முடியாது. இது வந்து ஒரு சமூக ஒரு ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். இது தவறான விடயம். சட்டம் தான் கூற வேண்டும். சட்டமா கூறுகிற விடயம் என்றால் அவர் குற்றம் செய்திருந்தால் மட்டும்தான் அவர் குற்றவாளி. இந்த கருப்பா இருந்தார், வெள்ளையா இருந்த, தலைகளுக்கு முகம் அதுக்காலையெல்லாம் குற்றவாளி என்று நீங்க கூற முடியாது. அது வந்து மனித வாகனத்தை வேகமா செலுத்துவர்கள் எல்லாரும் குற்றவாளியா என்ற ஒரு கேள்வி. வாகனத்தை வேகமா செலுத்துவது வந்து சட்ட விதிக்கு முரணானதுதான். அதே நேரத்தில் வந்து மக்களுடைய பாதுகாப்புக்கும் அவருடைய வாகனம் செலுத்தும் விதம் ஒருவரை கொல்லும் அளவிற்கோ அல்லது ஆபத்து விளைவிக்கும் அளவிற்கோ தான் இருந்தால் நீங்கள் அதனை தடுக்கத்தான் வேண்டும் வழியிலே. ஆனால் இது எதற்காக மேற்கொள்ளப்பட்டது என்பது கூட திசை திருப்பப்படுகிறதா என்பதுதான் இங்கு முக்கியமாக காணப்படுகிற விடயம். பார்ப்போம் கடந்த இனி வருங்காலத்தில். குறிப்பாக இன்றைய காலத்தில் பார்த்தோம்னா இந்த பாடசாலைகள்ல பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா போட்டுறாங்க. பல்கலை அந்த வகுப்பறைக்கு என்ன நடக்குதுன்னு ஆபீஸ் ரூம்ல இருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருப்பார். வகுப்பறையில மாணவர்கள் என்ன செய்யறாங்க, குழப்பம் செய்யறாங்களா, எழுமி இருக்கிறாங்களா, தும்முறாங்களா, இரும்புறாங்களா என்று. இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிற சித்தாந்தம் என்றுதான் நாங்கள் பார்க்கப்படுகிறோம். சில பாடசாலையில இன்றைய நடைமுறையில காணப்படுது. இதே முறை குறிப்பாக ஒரு அடக்குமுறையின் விளைவு என்று குறிப்பிடலாமோ ஒரு தனிப்பட்ட நடவடிக்கைகள் உதாரணம் இந்த பாடசாலைகள்ல வகுப்பறைகள்ல வந்து சிசிடிவி கேமரா போட்டி பார்ப்பது வந்து எவ்வளவு ஒரு விடயம். இது சரியா பிள்ளையா என்பது கூட தெரியாமல் அளவுக்கு இன்றைய காலத்தில் மாறி வருகிறது இந்த மோகம். இவ்வாறான விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மனித உரிமைகள் வந்து சுதந்திரமானது, நியாயமானது, அதனை சமத்துவ ரீதியில பார்க்கப்பட வேண்டும். அதை மழுங்கடிக்கும் விதமாக பல்வேறு சட்ட கோவைகள் உருவாக்கப்படும் போது நாங்கள் அதுக்கு எதிரான விடயங்களை நாங்கள் அகிம்சை வழியில மேற்கொள்ளத்தான் வேண்டும். பார்ப்போம். இது தொடர்பான விடயங்களை நீங்கள் மேலதிகமாக அறிந்து கொள்வதற்கு இதை அணுக வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.